ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து நியூசிலாந்து கிரைஸ்ட்சர்ச்சுக்கு எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு சென்னையிலேருந்து நியூசிலாந்துக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. சிங்கப்பூர் போய் தான் போகணும். நாங்கள் சிங்கப்பூர் போயிட்டு 8 ஹவர்ஸ் டிரான்சிட் இருந்துச்சு. அதனால நாங்கள் சிங்கப்பூரில் டிரான்சிட் வீசா வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த நாளை என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுவும் எங்களுக்கு அந்த டைம் பத்தவே இல்லை. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் மீட் பண்ணோம். மீதி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நாங்கள் ஏர்போர்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கே ஜொல்லுன்னு ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு பிளேஸு, அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு எங்களோட டிரான்சிட் அவரை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சிங்கப்பூர்லேருந்து கிளம்ப மனசே இல்லாமல் கிளம்பிட்டோம். கிளம்பி கிரைஸ்ட்சர்ச் வரதுக்கு எங்களுக்கு மொத்தம் 10 ஹவர்ஸ் ட்ராவலு. அந்த 10 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் எப்படி கிரைஸ்ட்சர்ச்லேருந்து சென்னை போனோங்கிற வீடியோ மேலே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.